கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியும் நான் உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்றைக்கு நியூ லிபரன் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியின் விசுவாச குடும்பத்தார் மூலமாக பல இடங்களில் இருக்கிற உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம இயல்பா தியானிக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், மாற்றி யோசித்தால் மன்னவன் இயேசு தெரிவார். அல்லது நம்முடைய கடவுள் நம்மை மாற்றி யோசிக்க வைப்பவர். கடவுளையும் கடவுளுடைய ராஜ்யத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனை, நாம் இந்த உலகில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் எல்லோருக்குமே சிந்திப்பதில் ஒரு வழி இருக்கிறது. தி வே வி திங்க், சிந்திப்பதில் ஒரு வழி இருக்கிறது. அது உலக மக்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரு வழி. லாஜிக்கா சிந்திப்போம். எல்லாத்திலும் ஒரு காரண காரியம் இருக்கணும், எல்லாத்திலும் ஒரு லாஜிக் இருக்கணும், கண்ணில் பார்க்கணும், அப்படியெல்லாம் நிறைய வச்சிருக்கோம். தப்பு இல்லை. ஆனால் அதே வழியில் போய் கொண்டிருந்தால் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை நம்ம இழந்து விடுவோம், அனுபவிக்காமல். அந்த பெரும் பகுதி என்னவென்றால் கடவுளும் கடவுள் சார்ந்த அனுபவங்களும் இழந்துருவோம். இன்னைக்கு அதை குறித்து தான் நான் உங்களை சிந்திக்க போறேன். வேற ஒரு வகையில் சொன்னா, நாம் சிந்திக்கிற சிந்தனா முறைகள் மிகவும் அறிவுடைமையானது, அறிவுள்ளதாக நாம் நினைக்கிறோம். நாமே இவ்வளவு தூரம் அறிவுபூர்வமா சிந்திக்கிறோம்னா, நம்மளை படிச்ச கடவுள் எப்படி அறிவுபூர்வமா சிந்திப்பாருன்னு அவர்கிட்ட போனோம்னா அதிர்ச்சி ஆயிரும். நம்ம போல அவர் அறிவுபூர்வமா சிந்திக்கிறவர் இல்லைங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். பூசி முழுகல, முட்டாள்தனமா இருக்கும். கடவுளா எப்படி பேசுறாரு, கடவுளா எப்படி செய்ய சொல்றாருன்னு முட்டாள்தனமா தெரியும். அது எந்த அளவு போயிடும்னா, இவர் பேச்சை கடந்து போனா உலகத்துல வாழ முடியாது, விட்டுரு. கோயிலுக்கு போனோமா அல்லது ஏதோ ஒரு பைபிளை வாசித்தோமா, ஏதோ ஒரு பேசினாங்களா, அங்கே விட்டுரு. நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வராது, உலகத்துல வாழ்றதுலாம் ஒத்து வராதுன்னு 98% கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட நம்முடைய சிந்தனைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் பெரிய வித்தியாசம். அதனாலதான் எரேமியாவில் சொல்வார்ல, ஏசாயாவில், உங்கள் சிந்தனைகளை பார்க்கலும் என் சிந்தனைகள் உயர்ந்தது, உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் உன்னதமானது அப்படின்னு. ஸோ அதை குறித்து சில சிந்தனைகளை நான் பார்க்க போறேன். உதாரணமா பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இது ரொம்ப ஃபெமிலியர், எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. அதை வாசிக்கிற பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த கான்செப்ட். அவங்க ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட், ஒரு ஜோதிட கலையை அறிந்த, ஜோதிடத்தில் பிரபல்யமானவர்கள், ஜோதிட வல்லுநர்கள். அவங்க அந்த வானத்தினுடைய நட்சத்திரத்தில் அறியும் பொழுது கிழக்குல ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டாங்க. அவங்களுடைய கணிப்பின்படி கரெக்டா சொல்றாங்க, யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல ஒரு விஷயம் பாருங்களேன், யூதருக்கு ராஜா பிறந்திருக்காருன்னு இவங்க சொல்றது இல்லை. இவங்க யூதர் இல்லை, இவங்க வேற ஒரு இனம்.
வேறு ஒரு மதம், யூதர்கள் வேறு ஒரு இனம், யூதர்களுக்கென்று வேறு ஒரு கடவுள், யூதர்களுக்கென்று வேறு ஒரு மதம். இந்த சாஸ்திரிகள் மதத்துக்கும் யூதர்கள் மதத்துக்கும் ஒத்துப்போகாது. சாஸ்திரிகளுடைய நம்பிக்கை கடவுளுடைய காரியத்திற்கும் யூதர்களுடைய கடவுள் காரியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் இந்த ஞானிகளுடைய அந்த ஆட்டிடியூட் பாருங்க, யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்காரு, அவருக்கு அந்த யூதருக்குன்னு ஒரு கலாச்சாரம், யூதருக்கென்று ஒரு மதம், யூதருக்கென்று ஒரு கடவுள் இருக்காங்க. இது பிறந்திருக்கிறது யூதருக்கு ராஜா, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா அந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறத வானத்துல ஒரு நட்சத்திரத்தின் மூலமா அதை டிக்ளேர் பண்றாரு கடவுள். வானத்துல ஒரு நட்சத்திரத்தின் மூலமா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உலகம் எங்கிலும் இருக்கிறவங்க அந்த நட்சத்திரத்தை பார்ப்பாங்க. அப்ப இந்த யூதருக்கு ராஜான்னு பிறந்திருக்கிறவர், பேருக்கு தான் யூதருக்கு ராஜா, ஆனா அவர் பிறந்துட்டாருங்கிறத ஏன் ஒரு நட்சத்திரத்தின் மூலமா வானத்துல வெளிப்படுத்தணும் அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கிறவங்க அந்த நட்சத்திரத்தை பார்ப்பாங்கன்னா, இந்த யூதருக்கு ராஜா ஏதோ ஒரு இனத்திற்கும் ஒரு கலாச்சாரத்திற்கும் ஒரு மதத்திற்கும் மட்டும் ராஜாவா இருக்க முடியாது, முழு உலக மக்களுக்கு சுபிட்சத்தை தருவதற்கு நன்மைகள் செய்வதற்கு ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும். அந்த ராஜாவை நம்ம பார்க்க வேண்டும்னு வராங்க சாஸ்திரிகள். பாத்தீங்களா, நம்மலாம் மாற்று மதத்துக்காரங்களை சில வேலை விமர்சனம் பண்ணிடுறோம், மாற்று மதத்துக்காரங்களை ஹர்ட் பண்ணிடுறோம், புண்ணாக்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நம்மை மதிக்கக்கூடிய, நம்மை மரியாதை செய்யக்கூடிய மாற்று மதத்தில் பரந்த மனப்பான்மை உள்ள அநேக மக்கள் இருக்கிறார்கள், பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள். அதுபோல இந்த நம்ம பார்க்கணும், இந்த சாஸ்திரிகள் ஞானிகள் ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள். யூதருக்கு தானே ராஜா பிறந்திருக்காரு, நமக்கு என்னடான்னு அங்கேயே உக்காந்து இல்லாம யூதருக்கு ராஜா பிறந்திருக்காரு. அது வானத்து நட்சத்திரம் டிக்ளேர் பண்ணுதுன்னா உலகம் முழுமை உள்ள மக்களுக்கு அவர் நன்மை செய்கிறவரா இருப்பார், அவரை போய் பார்க்கணுமேனு அவங்க அங்கிருந்து புறப்பட்டு வராங்க. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு வான சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவர்கள், கோள்கள் இடம்பெயர்ந்து இடம் மாறி போவதை ஜோதிட கலை மூலமாக விரல் நுனியில் வைத்தவர்கள், மாற்று மதமாயிருந்தாலும் மாற்று கலாச்சாரமாயிருந்தாலும் மாற்று நாடாயிருந்தாலும் மாற்று அரசனாயிருந்தாலும் அவன் உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்கிறவனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, போய் அவரை பார்த்து அவர் வந்தனம் பண்ணணும், கிஃப்ட் கொடுக்கணும்னு புறப்பட்டு வந்த இந்த சாஸ்திரிகளுக்கு இவ்வளவு பரந்த மனப்பான்மை இருக்கிறது எனக்கு உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இப்படிப்பட்ட ஆழ்ந்த அறிவுள்ள பெரியவர்கள் கூட ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை செய்து விடுகிறார்கள். வியூகம் உள்ள, ஞானம் உள்ள, ஆழ்ந்த பார்வை உள்ள இந்த ஞானிகள் கூட பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாயிருந்தாலும் மாற்று சமயத்தார்களை சகித்துக் கொள்ளக்கூடியது மட்டுமில்ல, நல்ல காரியம் இருந்தால் அவர்களை நேரே சென்று போற்ற வேண்டும் என்ற அளவுக்கு மனமுதிர்ச்சி உள்ள இந்த ஞானிகள் ஒரு விஷயத்தில் தவறு செய்து விட்டார்கள், ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டு விட்டார்கள். அது என்ன விஷயம் என்றால், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருன்னா ராஜா எங்க பிறப்பாரு? அரண்மனை தான் பிறப்பாரு. அப்ப அந்த யூதர்களுடைய நாடு எது? எருசலேம். எருசலேம் நாட்டு அன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா யாரு? ஹெரட் த கிரேட், பெரிய ஏரோது. அப்ப பெரிய ஏரோது எருசலேம் ஆண்டு கொண்டாருன்னா எங்க ஆண்டு கொண்டிருப்பாரு? அரண்மனையில இருந்து ஸ்ட்ரெயிட் அங்க போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்து ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருக்காரு. அவர் அரண்மனையில பிறக்கல, சாதாரண ஒரு ஒரு சராசரி மனிதர் பிறக்கிறது போல ஒரு ஒரு சாதாரண இடத்துல அவர் பிறந்திருந்தார். மாட்டுத்தொழுவம்னு சொல்றோம், கிறிஸ்துமஸ் கார்டில் மாட்டுத்தொழுவம் தான் போடுவோம், ஆனால் பைபிள் மாட்டுத்தொழுவம்னு இல்லை. பிறந்தார் ஒரு இடத்துல. இப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும்? யாரு? இந்த ஞானிகள் நேர அந்த யூதருக்கு ராஜாவா பிறந்தவரை பார்க்க போனோம்னா எருசலேம்ல ராஜா அரண்மனைகள் ஏரோது தானே, அப்ப அங்க தானே பிறந்திருக்க. நேர ஏரோது அரண்மனைக்கு போயிட்டாங்க.
ஏரோது அரண்மனைக்கு இவங்க போனதனுடைய நெட் ரிசல்ட் இப்ப என்ன சொல்லிடுறேன். சில நாள் கழித்து ஏரோது எருசலேமில் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை பண்ணிடுறாரு. யாரு? பெரிய ஏரோது. எருசலேமில் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொலை உண்டதற்கு ஒரு காரணம், இன்னசென்டாக இருக்கிற பரந்த மனப்பான்மை உடைய, ஜோதிடத்திலும் ஆருடத்திலும் ஆழ்ந்த தொலைநோக்கு உள்ள பார்வை உள்ள ஞானம் உள்ள இந்த பெரியவர்கள், ஞானிகள், இவ்வளவு நல்ல காரியம் இருந்தும் ராஜா பிறந்திருக்கிறார்னா அவர் அரண்மனையில தான் பிறந்திருக்கிறாருங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல. ராஜா பிறந்திருக்கு அரண்மனையில் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட், இந்த ராஜானா அரண்மனை தான் பிறப்பாருன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, இது உலக போக்கில் இருக்கிற எண்ணம், உலகத்தில் இருக்கிற ஒரு எண்ணம். ராஜா எங்க பிறப்பார்? அரண்மனையில். அது உலகம் முழுக்க அதான கான்செப்ட். அதே கான்செப்ட் தான் ஞானிகளுக்கு இருந்துச்சு. ராஜா எங்க பிறப்பார்? யூதருக்கு ராஜா அரண்மனையில். நேராக ஏரோது அரண்மனைக்கு போனாங்க. ஏரோது அப்படி எனக்கு தெரியலன்றாங்க. நான் செக் பண்றேன் அப்படின்னா சில நாட்கள் கழித்து ஏரோதே 2 வயதுக்கு விட்ட ஆண் குழந்தையெல்லாம் கொன்னுரு அப்படின்ட்டான். அது ஏன் கொண்டாருன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். அப்போ இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, உலக நோக்கில் நான் என்னுடைய மெசேஜில் ஆரம்பத்தில் சொன்னேன். பொதுவாக நம்ம சிந்திக்கிறோம், லாஜிக்கா சிந்திக்கிறோம், ரீசனிங் காரண காரியத்தோடு சிந்திக்கிறோம். வேணும், லாஜிக்கா சிந்திக்கணும், பகுத்தறிவா சிந்திக்கணும். இந்த உலகம் அப்படி ஒரு அமைப்பு உள்ளதுதான். ஆனா அதே தான் சிந்தனை அப்படியே தான் இருக்கணும்னு முரண்டு பிடிச்சி நம்ம இருந்தோம்னா நிறைய விஷயத்தை நம்ம இழந்துடுறோம். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்தின் போக்கிலே சிந்திப்பது தேவை. உலகத்தின் போக்கிலேயே சிந்திக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து கொண்டு வாழ்நாள் முழுக்க அப்படி யோசித்து விட்டால் வாழ்க்கையை, குறிப்பாய் கடவுளை அனுபவிக்கிற அந்த அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில இல்லாமலேயே போய் இந்த உலகத்தின் வாழ்க்கையை மக்கள் முடித்து விடுவார்கள். ஆகவே உலக போக்கில் சிந்திக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா அப்படியே தான் சிந்தித்து கொண்டு போக வேண்டும் என்ற அவசியமும் அழுத்தமும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாற்றி சிந்திக்க வேண்டும். நாம மாற்றி சிந்திக்க கூடாது. கடவுள் என்ற ஒருவரை நீங்களோ நானோ அணுகிட்டோம்னா, அல்லது கடவுள் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கோ எனக்கு செய்ய வந்துட்டார்னா, அவர் இந்த உலகத்தினுடைய பொது நோக்கு போல அவருடைய சிந்தனை இருக்காது, மாறுபட்ட சிந்தனையா இருக்கும் என்பதை நம்ம நினைக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. சின்ன உதாரணம், இந்த இயேசு பெத்லகேம்ல பிறந்துட்டாருன்னு அன்னைக்கு ராத்திரி இருக்கிற மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் வந்து சொல்லுவாருன்னு போட்டிருக்கு, லூக்கால போட்டிருக்கு. அப்போ சாதாரண பாருங்க, அஸ்ட்ராலஜி தெரிந்த ஞானிகள் வேற, சாதாரண ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள் வேற. ஆனா மேய்ப்பர்களுக்கு தெரிஞ்சிருச்சு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கார், உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்காருன்னு தேவதூதன் சொன்ன உடனே கண்டிப்பா இவர் எங்க பிறக்கல, ஏரோதுன்னு அரண்மனையில பிறக்கல, பெத்லகேம்ல ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருக்காருன்னு மேய்ப்பர்களுக்கு தெரியுது. ஆனா ஞானிகள் ஸ்ட்ரைட் அங்க போயிட்டாங்க, பேலஸ் போயிட்டாங்க. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன். இப்போ யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த ஞானிகள் எல்லாம் பேலஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு கற்பனைக்கு வச்சிங்களேன், குறுக்க அந்த மேய்ப்பர்கள் கிராஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க. அப்போ இந்த ஞானிகள் மேய்ப்பர்களை பார்த்து கேட்பாங்களா, நீங்களாம் மேய்ப்பர்களா? சரி, நாங்க வேற ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கோம், யூதருக்கு ராஜாவோ ஒருத்தர் பிறந்திருக்காரு, இங்கதான் பிறந்திருக்காரு, நட்சத்திரம் எங்களை காமிச்சிச்சு, அவர் எங்க பிறந்திருப்பாருன்னு கேட்ட இந்த மேய்ப்பர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, பெத்லகேம்ல ஒரு சாதாரண இடத்துல பிறந்திருக்காருங்க, நாங்க கூட அவரை பார்க்க போறோம். உடனே இவருங்க என்ன பண்ணுவாங்க, ஏண்டா யூதருக்கு ராஜா பிறந்திருக்காரு, நட்சத்திரம் வழிகாட்டி வந்திருக்கோன்ற, நீ என்னமோ பெத்லகேம்ல சாதாரண இடத்துல ராஜா பிறப்பாருன்ற, பெத்லகேம்ல சாதாரண, பெத்லகேமே குக்கிராமம், அதுல ஒரு சாதாரண இடத்துல ராஜா எப்படிப்பா பிறப்பாரு, நீ என்ன முட்டாள்தனமா பேசுறியேன்னு மேய்ப்பர்களை பார்த்து சொல்லியிருப்பாங்களா, முட்டாள்தனமா பேசுறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆமா, ஞானிகள் பார்வையில் மேய்ப்பர்களுடைய ஸ்டேட்மெண்ட் யூதருடைய ராஜா பெத்லகேம் பிறந்திருப்பார் என்பது முட்டாள்தனமா இருக்கிறது. ஆனா அதான உண்மை, அதான உண்மை. ஆனா இவங்க ரொம்ப ஃபூலிஷா பேசுற, நீ இப்ப நவரு அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது அரண்மனைக்கு இவங்க போனதுனால 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம்
கொலை செய்யப்பட்டார்கள். ஆகவே நாம் என்ன சொல்ல போறோம்னா, கடவுள் என்ற ஒரு காரியம் வந்து விட்டால் உலகத்தினுடைய பொது நோக்கு போல நாம் சிந்திக்க முடியாது. கடவுள் அது வித்தியாசமாக சிந்திக்க வைப்பார். இன்னும் சொல்ல போனால் முட்டாள்தனமாக இருக்கும். சரி, இப்போ உலக போக்கின்படியே சிந்திக்கிறது தப்பு இல்லை. ஆனா கடவுள் என்று வரும் பொழுது, கடவுளுடைய காரியங்கள் என்று வரும் பொழுது, கடவுளுடைய வார்த்தை என்று வரும் பொழுது, உலக போக்கிலேயே சிந்திப்பது கிட்டத்தட்ட முரண்பாடாகவே கடவுளுடைய வார்த்தை இருக்கும். அது வேற வழியில சொன்னோம்னா, நம்முடைய சிந்தனா முறை வேறு, நம்மை படைத்த கடவுளுடைய சிந்தனா முறை வேறு. இப்போ இந்த ஞானிகள் அங்க போயிட்டாங்க, எங்க ஏரோது பேலஸ்க்கு. அங்க போய் சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் பார்க்க வந்தோன்னு. ஏரோது யூதருக்கு ராஜாவா? யூதருக்கு ராஜா நான் தான், ஏரோது ஆகிய நான் தான். வேற ராஜா என்ன பிறந்திருக்கேன்றீங்க? இல்லை, நாங்க இந்த சாஸ்திரத்துல ஜோதிடத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க, ரொம்ப அக்யூரேட்டா நாங்க கணிப்போம். இந்த பாருங்க, நட்சத்திரம் வந்து நிக்குது, அதன்படி பிறந்திருக்காரு. ஏரோதுக்கு சரி, நமக்கு போட்டியா ஒரு ராஜா பிறந்து தான் இருக்காரு போல இருக்கு. ஆனா இயேசு பிறந்தது ஏரோது தெரியாது. இப்ப ஏரோது சொல்வாரு, அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், அவர் எங்க பிறந்திருக்குன்னு தெரியல, நீங்க வேணா எருசலேம்ல அந்த ராஜா எங்க பிறந்திருக்காருன்னு நீங்க பார்த்துட்டு அவருக்கு வந்தனம் வெகுமதி எல்லாம் கொடுத்துட்டு போகும்போது மறக்காம பேலஸ்க்கு வாங்க, வந்து என்கிட்ட சொல்லுங்க, நானும் போய் அந்த ராஜாவை பார்க்குறேன் அப்படின்னு ஏரோது சொல்றோம். இவங்க இன்னசென்ட்டா என்ன பண்ணாங்க, சரின்னு போய் ப்ராப்பரா கடைசியில என்ன பண்றாங்க, பெத்லகேம்ல இயேசுவை பார்த்துடுறாங்க. அது இயேசுவுக்கு வந்தனம் பண்ணிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி ஏரோது கிட்ட போய் சொல்லலாம், அந்த இடத்துல பிறந்திருக்காரு யூதர் ராஜாவாகி இயேசுன்னு சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தேவதூதன் இறங்கி அந்த பக்கம் போகாத, ஏரோது பேலஸ் போகாதீங்க, வேற வழியா நீங்க போயிருங்கன்னு இவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டு வேற வழியா போயிட்டாங்க. அதில் ஏமாற்றப்பட்டோம்னு ஏரோதுக்கு கோபம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ பிறந்த குழந்தை யூதருக்கு ராஜா எந்த குழந்தைன்னு கண்டுபிடிப்பாரு. ஆகவே பார்த்தாரு, குத்து மதிப்பா எருசலேம்ல இந்த 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை எது எது இருக்கோ அதெல்லாம் கொலை பண்ணிட்டா அப்ப அந்த யூதருக்கு ராஜாவும் தானே அதுல மர்டர் ஆகியிருக்கணும்ட்டு ஒரு யூகத்துல யூதேய மன்னராகிய பெரிய ஏரோது, ஹெரட் த கிரேட், ஒரு கட்டளை இட்டான். எருசலேம் நகரத்துல 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டிருங்கன்னா ரத்த ஆறு ஓடுனுச்சு. பிஞ்சு பச்சிலம் பாலகர்கள் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் தலை வேறு உடல் வேறாக துண்டிக்கப்பட்ட சரித்திர கொடுமை நிகழ்ந்தது. எதனால்? பரோபகரமான சிந்தனை உள்ளவர்கள், பரந்த மனப்பான்மை உள்ள ஞானிகள் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் அவர்கள் சிந்தனை கடவுள் அவதாரம், இயேசு மனித அவதாரம் அவரை பார்க்கணும்னு வரும் பொழுது அவருடைய சிந்தனை எல்லாம் உலகத்தினுடைய அந்த உலகத்தின் போக்கிலேயே சிந்தித்தபடியினால் இவ்வளவு பெரிய இரத்த ஆறு ஓடியது. இவர்கள் கடவுளுடைய சித்தத்தை அறிந்து மாற்றி சிந்தித்திருப்பார்கள் என்றால் இந்த படுகொலை தவிர்க்கப்பட்டிருக்கும். ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்றது சரித்திர வடு. நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல போறேன். பொதுவாக கிறிஸ்தவ ஊழியர்கள் நாங்களாம் என்ன பண்ணுவோம், இந்த போர்ஷனை பேசும்போது மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல ஏரோது வந்து இந்த அது என்ன சொல்றது 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைங்களாம் கொண்டுட்டான்னு அதை படிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். பட் எனக்கு என்னமோ அப்பையிலேருந்து ஒரு எண்ணம் இருக்கும், சரித்திர பின்னணி என்ன? பைபிள்ல அவ்வளோதான் போட்டிருக்கு. ஆனால் பைபிள் உண்மைன்னா எருசலேம் உண்மையா இருக்கணும், யூதேயா உண்மையா இருக்கணும், யூதேயா அரசாண்ட காலங்கள் உண்மையா இருக்கணும், அந்த காலத்தில் இருக்கிற ஏரோது உண்மையா இருக்கணும், அப்போ சரித்திரம் இருக்கணும் இல்லை? இப்போ ஏரோதுனா யாரு, அவன் என்னென்ன சரித்திரம் இருக்கும்? நான் அந்த மாதிரி ஒரு தேடுதல் ஆசை உள்ளவன், வேட்கை உள்ளவன். அதனால தேடி அந்த சரித்திரத்தை நான் பார்த்தேன். இப்போ அந்த சரித்திர செய்தியை உங்களுக்கு நான் சொல்றேன். அப்பதான் ஏரோது ஏன் இதுக்கு போய் 2 வயசு உட்பட்ட குழந்தைகளை வெட்டி கொள்ளணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 44 வருஷத்திற்கு முன்னால்
இயேசு கிறிஸ்து பெத்லெகேமில் பிறப்பதற்கு 44 வச்சுக்கலாமா, கிமு 44 வருஷத்துக்கு முன்னால் எருசலேமில் ஒரு கேஸ், ஒரு எருசலேம் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்துச்சு, ஒரு வழக்கு வந்துச்சு. இந்த இடத்துல நீங்க எருசலேம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்ததுன்னு நான் சொன்ன உடனே அரசு சம்பந்தப்பட்ட கோர்ட் நினைக்க கூடாது. அரசு சம்பந்தப்பட்ட கோர்ட் அங்க இருக்கு, ஆனா அந்த கோர்ட் இல்லை. மத சம்பந்தப்பட்ட கோர்ட், யூதர்களுடைய யூத மதம் சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ட் இருக்கு. அங்க யாருன்னா ஹை பிரிஸ்ட், பிரதான ஆசாரியர் தான் அங்க ஜட்ஜி மாதிரி இல்லை, ஜட்ஜி தான். அந்த மத சம்பந்தப்பட்ட யூத மத சம்பந்தப்பட்ட அந்த யூத கோர்ட்ல, மத கோர்ட்ல பிரதான ஆசாரியன் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்றானோ அதான் ஜட்ஜ்மெண்ட். அந்த பிரதான ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதான் வேத வாக்கு, அதுதான் வார்த்தை. நல்லா கவனிக்கணும். அந்த பிரதான ஆசாரியனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அந்த நாட்டை ஆள்றான்ல ஒரு ராஜா, அவனே கட்டுப்படுவான். அந்த ராஜாவே மீற முடியாது. வேற வகையில சொன்னா பொலிட்டிக்கலாக, அரசியலாக ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்படி அரசியலாக ராஜா ஆண்டு கொண்டிருக்கிற அந்த எருசலேமிலே யூத மதம் இருக்கிறது. யூத மதம் சம்பந்தப்பட்ட காரியத்தை தான் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த யூத ஆசாரியர்கள் மத சம்பந்தப்பட்ட காரியத்தை மட்டும் பார்க்காமல் அரசனையும் நாட்டையுமே பின்னால் இருந்து இயக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருந்தார்கள் இந்த யூத மத கோர்ட். அந்த கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு வந்துச்சு. என்ன வழக்குன்னா, ஒரு கவர்னர், அந்த யூதய நாட்டு கவர்னர், யூதய நாட்டில் அடிக்கடி இந்த கோஷ்டி சண்டை ஏற்படும். இந்த திடீர்னு ஒரு கோஷ்டி வந்து கலகக்காரர்கள், ரெபலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அது அடிக்கடி நடக்கும். அப்போ அந்த எருசலேம்ல இதே மாதிரி ஒரு கலகக்கார கும்பல் வந்து அட்டூழியம் பண்ணும்போது இந்த யூதேயாவுடைய கவர்னர், அப்புறம் சொல்றேன், யூதேயாவுடைய கவர்னர் இருக்காருல்ல, அவர் போய் அந்த கலகக்காரர்களை அட்டாக் பண்ணி அந்த கலகத்தை அடக்கி அந்த கலகக்கார கும்பலுடைய தலைவர்களை கைது பண்ணி எங்க கொண்டு வரணும், யூத கோர்ட்டு கொண்டு வரணும். ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா, யூத கோர்ட்டு கொண்டு வந்து அங்க பிரதான ஆசாரியர்களெல்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் வரணும். ஆனா அந்த யூதய கவர்னர் என்ன பண்ணிட்டாரு, யூத கோர்ட்டுக்கு கொண்டு வராம கலகக்கார தலைவர்களை இவரே சிறைச்சேதம் பண்ணி வெட்டிட்டார். அது ஒரு இஷ்யூவா அந்த யூத கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வந்திருக்கு. சரி, இப்போ இந்த கோர்ட்ல எப்படி வந்து விசாரணை இல்லாம இந்த யூத மத கோர்ட்ல இருக்க பிரதான ஆசாரியருடைய நேரடி விசாரணை இல்லாம யூதய கவர்னர் தான் கையில கிடைச்ச கலகக்கார தலைவர்களை இவர் இஷ்டத்துக்கு எப்படி கொலை பண்ண முடியும், மரண தண்டனை கொடுக்க முடியும்னு சொல்லி நாளைக்கு அந்த கவர்னரை கூட்டிட்டு வா அப்படின்ட்டாங்க யூத மத கோர்ட்ல. கவர்னர் வந்தாருன்னா ஜட்ஜ்மெண்ட்டை அவரை கொலை பண்ண வேண்டியதுதான். இந்த சம்பவத்தில் கிர்கானஸ் நம்பர் 2, கிர்கானஸ் 2 அப்படின்னு சொல்ற அந்த யூதேயா நாட்டு அரசன், நல்லா கவனிங்க, யூதேயா நாட்டு அரசன் கிர்கானஸ் 2, அந்த யூதேயா நாட்டினுடைய கவர்னர் என்ன பேர் சொல்லிடுறேன், ஏரோது. நம்ம பார்த்தோம்னா 2ஆம் அதிகாரத்தில் 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை பண்ணால அவர் யூதேயா கவர்னர் இருக்கிறார். யூதேய நாட்டு அரசன் கிர்கானஸ் 2, யூதேயானுடைய கவர்னர், அதாவது ராஜாவுக்கு அடுத்தபடி கீழே கவர்னர் ஏரோது, யூத மதத்தினுடைய கோர்ட்டினுடைய தலைவர் பிரதான ஆசாரியர். இந்த யூதேய கவர்னர் ஆகிய ஏரோது தன்னுடைய கேஸை எங்க கொண்டு வந்திருக்கணும்,
யூத மத கோர்ட்டாகி பிரதான ஆசாரியன்கிட்ட கொண்டு வந்து அங்கே விசாரிச்சு தான் இவங்க சொல்றதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் அங்கே கொண்டு வராமல் இவரே அதாவது ஏரோதே கலகக்கார தலைவரில் சிறைச்சந்தம் பண்ண உடனே யூத மத கோர்ட்டு இல்லை, நீ பண்ணது தப்பு, நீ நாளைக்கு அவனை கூட்டிட்டு வா, கவர்னர் வான்ட்டார். கவர்னர் போயிட்டாருன்னு வச்சிங்களேன், இந்த யூத மத தலைவர்கள் அவருக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. உடனே யூதய கவர்னர் ஆகிய ஏரோது என்ன பண்றாரு, இப்போ இந்த யூதய நாட்டு ராஜா இருக்காருல்ல கிர்கானஸ் 2, அவர்கிட்ட போய் கெஞ்சுறாரு, என்னை கொலை பண்ணிடுவாங்க. உடனே அந்த ராஜா என்ன பண்றாரு, சரி என்ன பண்ணி தொலைக்கிறது, நீ நாளைக்கு யூத கோர்ட்டு போறதுக்கு முன்னாடி இப்பயே தப்பிச்சு நீ நாட்டை விட்டு போயிருந்தோன்னே ஏரோது அன்னைக்கு ராத்திரி யூதயா விட்டு தலை தெறிக்க வடக்கு திசை நோக்கி ஓடுறாரு. அங்க ஒரு நாடு வருது, அந்த நாட்டில் தஞ்சம் புகுந்துறாரு. அந்த நாடு தான் சிரியா. அந்த சிரிய நாடு யூதேயா கவர்னர் ஆகிய இந்த பெரிய ஏரோது தஞ்சமான் அந்த காலகட்டத்தில் ரோமர்களுடைய அரசாட்சியின் கீழே கட்டுப்பட்டு இருந்துச்சு. எது? சீரியா நாடு. ஆகவே அந்த சீரியா நாடு ரோம ஆதிக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இவர் நேர ரோமர்கள்ட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. இனி யூத மத கோர்ட் நம்மளை தண்டிக்காது, இவங்களோட ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க யாரு, ரோமர்கள்னு சொல்லி அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு. அந்த ரோமர் அந்த அகஸ்டஸ் சீசர் அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, முன்ன பின்ன தெரியும் இந்த பெரிய ஏரோது யூதயால கவர்னராக நல்லா கெப்பாசிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உள்ளவர்னா அவங்களுக்கு தெரியும். ஆகவே என்ன பண்ணாங்க, தஞ்சம்னு வந்தவரை நம்ம சும்மா உட்கார வைக்காம சீரியா நாட்டினுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு இந்த ஏரோத கவர்னராக போட்டுட்டாங்க ரோமர்கள். இவர் என்ன பண்ணாருன்னா, இது பாருங்க, உயிர் பழைக்க அகதியா வந்த பெரிய ஏரோது வெறும் அகதியா உயிர் படைச்சது மட்டும் இல்லை, அந்த ரோம கவர்மெண்ட் மூலமாக ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு அவர் கவர்னரே ஆக்கப்பட்டார்னு எப்படி இருக்கும் பாருங்க. ரொம்ப நன்றி விசுவாசமா ரோமருக்கு இவர் இருந்தார். சீரியா நாட்டில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்க்கு பெரிய ஏரோது எப்படி இருந்தார், கவர்னராக இருந்தார். நாட்டில் போயிட்டே இருந்துச்சு. இந்த நாட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த பெரிய ஏரோது என்ன பண்ணார்னா, மார்க் ஆண்டனி, உங்களுக்கு தெரியுமா மார்க் ஆண்டனின்னு, எகிப்தின் நாட்டு அழகி ராணி ஆகிய கிளியோபாட்ரா ஞாபகம் வரும் இல்லையா? ஆமாம், அந்த கிளியோபாட்ராவின் காதலன் தான் மார்க் ஆண்டனி. அவன் தான் அந்த சிரிய நாட்டில் ரோமனுடைய தளபதியாக இருக்கிறான். அந்த ரோம் தளபதியாகிய மார்க் ஆண்டனியோட இந்த பெரிய ஏரோது ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. முடிஞ்ச வரைக்கும் பணம், கவர்னர் ஆகியவர் பணம் நிறைய, அந்த சீரியா நாட்டு மக்களிடத்திலே பணம் ரொம்ப ஜாஸ்தி, டாக்ஸ் வரி வாங்கி அடிக்கடி யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாருன்னா, மார்க் ஆண்டனிக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தார். உங்களுக்கு சந்தேகம் வரணும், ரோம படத்தளபதி ஆகிய மார்க் ஆண்டனிக்கு சிரியா கவர்னர் ஆகிய பெரிய ஏரோது நிறைய பணம் தண்டி வரி வாங்கி மார்க் ஆண்டனிக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா ஐஸ் வைக்கிறாரு. பணத்தை கொடுத்து நல்ல பேர் சம்பாதிச்சு நாளைக்கு மார்க் ஆண்டனியுடைய படைத்தளபதி இல்லையா, அவருடைய படையை வாங்கிட்டு மறுபடியும் யூதயாவுக்கு போய் இவர் தப்பிக்க வைக்கிறது ஹெல்ப் பண்ணார்ல கிர்கானஸ் 2, அவரை கொலை பண்ணிட்டு யூதயாவில் பழங்காலத்தில் வெறும் கவர்னராக இருந்த அந்த ஏரோது ஏன் அதையும் தாண்டி ராஜாவாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பெரிய பேராசையில் இப்போவே ஐஸ் வச்சு பழகி மார்க் ஆண்டனியை நம்பிக்கை பெறத்துக்கு தான் சிரிய நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டுக்கு இந்த பெரிய ஏரோது கவர்னராக இருந்தாரோ அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள மக்களுக்கு நிறைய வரி போட்டு நிறைய பணத்தை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாருன்னா மார்க் ஆண்டனிகிட்ட கொடுக்குறாரு. மார்க் ஆண்டனிக்கு ஏன் அவ்வளோ பணம்னா மார்க் ஆண்டனி எகிப்தில் இருக்கிற அரசியாகிய அழகியான கிளியோபாட்ரா மேலே காதல், இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த காதல் உறவு இருந்ததுனால அவளுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. யாருக்கு? கிளியோபாட்ராவுக்கு நிறைய பணம் தேவைப்படுறதுனால மார்க் ஆண்டனி இப்படி வந்த பணத்தை கொடுக்க மார்க் ஆண்டனியும் கிளியோபாட்ராவை ரொம்ப என்ன சொல்றது நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ற
மக்கள்கிட்ட கொடுமையான வரி வாங்கி கட்டுற ஏரோது, பெரிய ஏரோது மேலேயும் மார்க் ஆண்டனிக்கு ஒரு பிடிச்சு போச்சு. இந்த சூழலை வச்சு பெரிய ஏரோது என்ன பண்ணிட்டாருன்னா, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்னு எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, நீங்கள் ஒரு பெரிய படைத்தளபதி, உங்கள் படைகளை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் எந்த நாட்டிலேருந்து ஓடி வந்தானோ அதே யூதயாவின் மீது படையெடுத்து அந்த கிர்கானஸ் 2 ராஜா இருக்காருல்ல, அவனை நான் கொல்ல போகிறேன். அவன் தான் அந்த கிர்கானஸ் நம்பர் 2 ராஜா தான் பெரிய ஏரோதே தப்பிக்க வச்சார். ஆனால் பதவி ஆசை யாரை விட்டுச்சு? அந்த ராஜாவை நான் வெட்டிட்டு அந்த நாட்டுக்கு நான் அரசராயணும்னு சொல்ல மார்க் ஆண்டனியும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி படையை அனுப்பிச்சு 5 மாதம் யூதயாவை இந்த ஹெரட் த கிரேட் முற்றுகையிட்டு பெரிய இரத்த கலரையோட அந்த யூதேயா நாட்டுக்கு இந்த பெரிய ஏரோது ராஜாவாய் உக்காந்தார்ல, அந்த சீசன் தான் இந்த சாஸ்திரிகள் போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்காராம்ல, அவர் எங்கன்னு இந்த பதவி ஆசை பிடிச்சவன்ட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலக போக்கிலேயே சிந்தித்த யூத சாஸ்திரிகள் எங்க அவங்க சிந்தனை எங்க டேஞ்சரா போய் முடிஞ்சு, அவ்வளவு பதவி ஆசையும் கொலவெறியும் படைத்தவர் யாரு? இந்த பெரிய ஏரோது. சும்மா ஒரு தகவலுக்கு சொல்ற பாருங்க, இப்ப பெரிய ஏரோது செட்டில் ஆயிட்டார்ல, யூதேயா நாட்டு ராஜா ஆயிட்டார்ல, இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கிர்கானஸ் 2 அந்த ராஜா கொலை பண்ணிட்டார். அந்த ராஜாவுடைய மனைவி தான் அலெக்சாந்திரியா. இன்னும் சொல்ல போனா ஆமா அலெக்சாந்திரியா. அலெக்சாந்திரியாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, மரியம்னா அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை, ரொம்ப அழகுள்ளவர். அந்த அலெக்சாந்திரியா மகளாகிய மரியம்னாவை பெரிய ஏரோது திருமணம் பண்ணிக்குவார். அப்போ அந்த அலெக்சாந்திரியா மாமியார் ஆகிறார். அலெக்சாந்திராங்கிற மாமியார் தன் மருமகனாகிய பெரிய ஏரோதுக்கு தன் மகளாகிய மரியம்மை மனம் பண்ணி கொடுத்துட்டார். இப்போ அவர் யூதேயா நாட்டு ராஜா. ஆனா இந்த மரியம்னாங்கிற அந்த ஒய்ஃப் இருக்கால, ஏரோது ஒய்ஃபுக்கு ஒரு அண்ணா இருக்கான், அரிஸ்டாபோலஸ்ன்னு பேர். ஆகவே ஏரோதினுடைய மாமியாருக்கு ஒரு கால் பொண்ணுச்சிருக்கு, என் புருஷன் கிர்கானஸ் 2 ஆண்ட ஏரோது, கிர்கானஸ் 2 ஆண்ட இந்த யூதேயா நாட்டில் என் மருமகனாகி ஏரோது இன்னைக்கு ராஜாவா இருக்கான், என் புருஷனை வெட்டிட்டு. ஆனா எனக்கு ஒரு மகன் இருக்கான், அரிஸ்டாபோலஸ்னு ஒரு மகன் இருக்கான். அரிஸ்டாபோலஸ் தான் ராஜாவா இருக்கணும், ஆனா என் மருமகன் ராஜாவா இருக்கான். கண்டிப்பா என் மகனாகி அரிஸ்டாபோலஸ் தான் ராஜாவா வரணும். என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்றா அலெக்சாண்ட்ரியா. யாரு? ஏரோது, மகா ஏரோதுடைய மாமியார். எங்க அதை போய் கை வைக்கிறா தெரியுமா? பெரிய ஏரோது நடுங்கி மதிக்கிற யாரு? மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி பயந்து நடுக்க மரியாதை கொடுக்கறது கிளியோபாட்ரா. ஆகவே என் பையன் அரிஸ்டாபோலஸ் என் மருமகனுக்கு கீழே இறக்கிட்டு அதே யூதேயா நாட்டு ராஜாவாக்கணும்னா நான் நேராக எகிப்துக்கு போகணும். எகிப்துக்கு போய் கிளியோபாட்ராவை பார்க்கணும். கிளியோபாட்ராவன் மூலமா மார்க் ஆண்டனிக்கு நெருக்கம் கொடுக்கணும், நிர்பந்தப்படுத்தணும். மார்க் ஆண்டனிகிட்ட சொல்லி இந்த பெரிய ஏரோது இனிமேல் ராஜாவா இருக்கக்கூடாது, என் மருமகன் ராஜாவா இருக்கக்கூடாது, என் மகனை அரிஸ்டாபோலஸ் தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு அலெக்சாந்திரியா இவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்கிறது ஏரோதுக்கு தெரிஞ்சிருது. உடனே ஏரோது சொல்ற, நாளைக்கு நம்ம ஒரு தண்ணி விளையாட்டு விளையாடலாமே அப்படின்றான். நீர் விளையாட்டு. அந்த ரோமர் அந்த யூதேயா பழக்கம், நீர்ல மூழ்கி விளையாடுறது. அப்படி அரிஸ்டாபோலஸ் யாரு? இவனுடைய மச்சான், ஒய்ஃபோடைய அண்ணன், மாமியாருடைய முதல் மகன். அவன் தானே ராஜாவுன்னு பிளான் பண்றா. அந்த அரிஸ்டாபோலஸ் நீர் விளையாட்டு விளையாடுற மாதிரி கூப்பிட்டு 4 பேர் வச்சு தண்ணிக்குள்ளே அப்படி சாகடிச்சிட்டோம் அரிஸ்டாபோலஸ். நிறைய விஷயத்துக்கு வரேன். தன்னுடைய பதவிக்கு மச்சனே இடையூறா இருந்தானா கொலை பண்ணிருக்கோம். ஏரோது யூதேய ராஜா ஆனதுக்கு அப்புறம் ஏரோதுக்கு ஹெல்ப் பண்ண 45 பேரை சந்தேகத்தின் பேரில் கொலை பண்ணான். மச்சரன்னு கொலை பண்ணான். ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும் பொழுது தன்னுடைய மனைவி யாரு? மரியம்னா இருக்கால, அவளுக்கு காவலுக்கு யோசேப்பு வரை யாரும் இல்லை. இந்த பெரிய ஏரோதினுடைய தங்கச்சி சலோமியினுடைய புருஷன் காவலுக்கு வச்சுட்டு போனான். வந்த உடனே தப்பா பேசினால யோசேப்பு கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் 10 பெண்களை ஏரோதுக்கு திருமணம் பண்ணார்.
10 பெண்களுக்கும் பிள்ளைங்க இருக்கு, 10 மனைவிகள். முதல் மனைவி அடுத்த மனைவியை குறை சொல்லும்போது அடுத்த மனைவியை போட்டு தள்ளிடுவார். அந்த மனைவி அடுத்த மனைவியை குறை சொல்லும்போது அடுத்த மனைவியை போட்டு தள்ளிடுவார். இப்படி 10 மனைவிகளையும் அவர் கொலை பண்ணார். கடைசியில் இவருக்கு பிரியமான அந்த மரியம்னான்னு சொன்னல அந்த மனைவி மேலே உயிரே வச்சிருந்தார். அவன் மேலேயும் ஒரு சந்தேகம் சொன்னோன்னா அவளையும் கொலை பண்ணி இப்படி கொண்டுட்டமேங்கிற விரக்தியில, குடியில, வெறியில இறங்கி உடம்பு கெட்டு போய் அவர் கடைசியில் செத்து போனது உலக சரித்திரம். ஏன் இவ்வளவு சரித்திரத்தை சொல்றோம்னா, இயேசு கிறிஸ்து அவருக்கு 2000 ஆண் குழந்தைகள் 2 வயசு உள்ள இது வெட்டி போட்டேன்னு சொன்னாங்களே. இந்த சரித்திரம் தெரியாம பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்களை போய் வெட்டிட்டாலேன்னு தோணும். ஆனா இந்த சரித்திரம் கேட்டதுக்கு அப்புறம் சொந்த மகன், சொந்த மனைவி, சொந்தக்காரங்க அரசியலுக்கு தூக்கி விட்டவங்களையே கிட்டத்தட்ட 100க்கு அதிகமானவங்கள கொலை பண்ணவன், தன்னுடைய போட்டிக்கு ஒரு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னு ஒரு குழந்தை வந்ததில் கொலை பண்றதுல என்னங்க இருக்கு? இந்த சரித்திர பின்னணியில் பார்த்தா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொலை பண்ணார்கள். இதுக்கு ஒரே காரணம், நல்லவர்கள் பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாகிய இந்த கிழக்கத்திய சாஸ்திரிகள் உலகத்தின் போக்கிலே சிந்தித்தபடியினால் உலக போக்கின் சிந்தனை இவர்களுக்கு இவ்வளவு நஷ்டத்தை கொண்டு வந்தது. நம்முடைய சிந்தனா முறை நமக்கு பெரிதாக தோன்றுகிறது. ஆனால் கடவுள் என்று வரும் பொழுது நம்முடைய சிந்தனா முறையை விட அவருடைய சிந்தனா முறை வித்தியாசமானது. இன்னும் சொல்ல போனா அவருடைய சிந்தனா முறை முட்டாள்தனமாக தெரியும். அதனாலதான் நிறைய பேர் லாஜிக்கா இல்ல, இல்லாஜிக்கலா இருக்குது. இந்த வார்த்தை அறிவுக்கு பொருந்தலையே. How it is relevant today? பல 1000 வருஷத்துக்கு முன்புதான் எழுதப்பட்ட ஒரு பழமை வேதாகமா இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் யுகத்துல என்ன எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத நிறைய நம்ம ரீசனிங்கா கேள்வி கேட்டிருக்குது. என்ன காரணம்னா அது ஃபூலிஷா இருக்குது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு உண்பதாக. இதுக்கு தான் இந்த இன்ட்ரோடக்ஷன். ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஒரு உதாரணம், ஆபிரகாம் 17:5 அவன் பேர் ஆபிரகாம் இல்ல, ஆபிராம். அவதான் ஆபிராம் தான். தேவன் இறங்கி வரார். உன் பேர் இனிமே ஆபிராம் அப்படி இல்ல, ஆபிரகாம். ஆபிரகாம் ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்லிட்டாரா. இப்ப 17 ஆதியாகமம் 17:17 அவரோட வைஃப் சாராய் கிட்ட போய், சாராய் உன் பேர் இனிமே சாராய் இல்ல, சாராள். உன் புருஷன் பேரு ஆபிராம் இல்ல, ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் திரளான நாடுகளுக்கு தகப்பன். அவனுடைய வைஃப் சாராய் வாண்ட சொல்றேன், உன் பேர் என்ன சாராய் இல்ல, சாராள். சாராள்னா அநேக நாடுகளுக்கு தாய்னு அர்த்தம். 2 பேருக்கு இப்படி பேரை மாத்திட்டாரா? சரி. ஆதியாகமம் 17:17 வாசிக்கிறோம். ஆபிரகாமு வயசு 100, சாராளுக்கு வயசு 90. 100 வயசு உள்ள ஆபிரகாமு கிட்ட 90 வயசு உள்ள சாராள்கிட்ட கடவுள் சொல்றாரு, உங்களுக்கு இனிமே ஒரு புள்ள கொடுக்க போறேன், ஒரு புள்ள பிறக்கும். அந்த பிள்ளை சந்ததி பரவி பரவி பெரிய நாடுகள்லாம், நிறைய நாடுகள் வந்துடும். அதுல இருந்து நிறைய ராஜாக்கள்லாம் வருவாங்கன்றார். நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்படி அந்த கிழக்கத்திய சாஸ்திரிகள் ராஜானா அரண்மனை தான் பிறப்பாரு, எப்படி வேற இடத்துல பிறப்பாருன்னு உலக போக்கிலே சிந்திச்சாங்கல்ல. இப்ப நமக்கு என்ன தோணுது? 100 வயசு உள்ள ஆபிரகாம், 90 வயசு உள்ள சாராள், இனிமே உங்களுக்கு ஒரு புள்ள பிறந்து அது நாடுகளா பரவி அதுல இருந்து ராஜாக்கள் வருவாங்களா? என்ன முட்டாள்தனமா இருக்கும் தோணுது இல்ல? இதுதான் தேவனுடைய வழி, இதுதான் தேவனுடைய சிந்தனா முறை. நடந்தது என்ன? அதே போல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு என்ற ஒரு மகன் பிறந்தான். இன்றைக்கு நாடுகளாக பிரிந்து நிறைய ராஜாக்கள் உருவாகின யூத இனமாக இருக்கிறார். பாத்தீங்களா? எனக்கு இது சொல்லும் போது நான் சின்ன வயசுல ஒரு திரையிசை பாடல் சந்திரபாபு பாடின ஒரு பாட்டு பாடுவார் ஒரு படத்துல. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா
நான் ஒரு முட்டாள் யார் சொன்னான்னு சொல்லுவார். ரொம்ப நல்லா படிச்ச 4 பேர் சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க அப்படிம்பாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நல்லா படிச்சவங்க நான் பேசுறதெல்லாம் பார்த்து பார்த்து முட்டாள்னாங்க, ஆனா நான் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்றாரு. அது போல யாராவது ஒருவர் மெய்யான கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மெய்யான கடவுளோடு உறவாடி நடந்து அவங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க கடவுள் வார்த்தையில ஒரு அனுபவமா இருந்துச்சுன்னா, இவங்க சொல்ற ஒரு கான்செப்ட் இந்த அனுபவம் இல்லாமல் உலக போக்கிலேயே சிந்தித்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முட்டாள்தனமாகவே இருக்கும். அவங்க நல்லா படிச்சவங்க தான். அந்த நல்லா படிச்ச 4 பேர் சொல்லுவாங்க, கடவுள் பக்தர்கள் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்லும் போது நம்பும் பொழுது இது முட்டாள்தனமே இருக்குன்னு நம்புவாங்க. ஏன்னா தேவன் சொல்ற, உங்கள் சிந்தையை பார்க்கும் என் சிந்தைகளும் உங்கள் வழிகளை பார்க்க என் வழிகளும் உயர்ந்தது. அசோஸ்பெர்மிக்னு பேர். அது என்ன? சுத்தமா ஆண்களுக்கு உயிரணுக்கள் இருக்காது. அசோஸ்பெர்மிக், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இன்னொன்று இருக்கு அலிகோஸ்பெர்மிக், அதுல ஓரளவுக்கு உயிரணுக்கு இருக்கும், அவங்களுக்கு குழந்தை இருக்கும். ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயும் குழந்தை இல்லாததுக்கு என்ன காரணம்? அசோஸ்பெர்மிக் தான் காரணம். உயிரணுக்களே இல்லை. ரொம்ப ஹீட்ல வேலை செஞ்சாங்கன்னா, உஷ்ணத்துல வேலை செஞ்சாங்கன்னா உயிரணுக்கள் இறந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆபிரகாம் முழுக்க முழுக்க பாலைவனத்தில் இருந்தவர். ஆக உயிரணுக்களே இல்லாத ஆபிரகாம் 100 வயது உள்ளவர் 90 வயது உள்ள மனைவியோட அருமையான ஈசக்க பெற்றெடுத்தானா முட்டாள்தனமா தெரியலையா? ஆனா கடவுளுடைய சிந்தனா முறை, கடவுளுடைய வழி உலக மக்களுக்கு முட்டாள்தனம், ஆனால் அது பவர்ஃபுல்லான வழி என்பதை மறந்து விடக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லி முடிக்கும். இது பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை உலக மக்களுக்கு முட்டை. ஆமா, ஆபிரகாம் சாரால்னு கூப்பிடுங்க. மறுநாள் போய் கூப்பிட்டுருப்பாங்க, சாரால் ஆபிரகாம்னு கூப்பிட்டுருப்பாங்கல்ல. அநேக ஜாதிகளுக்கு தாயே வா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே வான்னா வேலைக்காரனை சிரிச்சிருக்க மாட்டான். வயசு 100 ஆகுது, இந்த கிழவிக்கு 90 வயசு, இவங்க மூலமா நாடுகள்லாம் பிறக்க போதோம்ல, ராஜாக்கள் அவங்க சிரிப்பாங்கல்ல. முட்டாள்தனம் தானே இருக்கும். பிறந்துச்சுல ஈசாக்கு பிறந்துட்டான்ல. கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள், பிறந்துட்டான்ல. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். ஒரு குழந்தை சிறு பிள்ளை இறந்துருவான், எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. இயேசு பாருங்க நேரா போய் என்ன பண்றாரு, எல்லாம் அழாதீங்க, சும்மா சந்தடி போட சத்தம் போடாதீங்க, அவர் தூங்கிட்டு இருக்காரு. பைபிள்ல போட்டிருக்கு எல்லாரும் நகைத்தாருன்னு போட்டிருக்கு. லூசு மாதிரி தானே தெரியும் இயேசுவை பார்த்தா. என்னையா அவ செத்து போயிட்டா, ராத்திரில இருந்து காலை வரைக்கும் நாங்க இந்த பாடி பக்கத்துல இருந்து நாங்க அழுது மாலை போட்டு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நாங்க அழுதுகிட்டு இருக்கோம், செத்து போய் கிடக்குறேன். இன்னைக்கு இயேசு இங்க நின்றுக்கிட்டு யாரும் அழாதீங்க, தூங்கிட்டு இருக்கான்ற நீ அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்களாம். இயேசு சிரித்தவங்களாம் வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த டெட் பாடியை தூக்கிட்டு ரூமுக்குள்ள போய் தலித்தவ கொம்பின்றாரு, ஏஞ்சி உட்காந்துடுறான். அப்ப இறந்து போன ஒரு பெண்ணை இயேசு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது சிரிச்சாங்கல்ல. அப்ப படிச்ச அந்த 4 பேர் இயேசுவை பார்த்தா முட்டாள்தனமா தெரியுது இல்ல, அவர் முட்டாளா தானே இவங்க நினைச்சாங்க. ஆனா இவங்க செத்து போனதுங்கிற உண்மை நிலநாட்டுச்சா, தூங்கிட்டு இருக்கா எழுப்பிடலான்னு சொன்ன இயேசுனுடைய வார்த்தை நிலநாட்டுச்சா? அவ உயிர் தெழுந்துட்டாள்ல. அப்ப கடவுளுடைய வார்த்தைகள் உலக வார்த்தைக்கு என்பதாக, உலக போக்கு சிந்தனைக்கு என்பதாக நம்ப முடியாத, இன்னும் கொஞ்சம் ஒரு படி தாண்டி போய் முட்டாள்தனமா இருக்கும். ஆனால் அதில் ருசித்தவர்கள், அதனோடு வாழ்ந்தவர்கள், அதை அனுபவித்தவர்கள், அவருடைய அன்பின் உறவிலே திக்குமுக்காடினவர்களுக்கு அது முட்டாள்தனமாய் தெரியாது. அதுதான் ஜீவன் உள்ள வார்த்தையா இருக்கும். அவர்கள் மகா பெரிய அற்புதங்களை வெற்றிகளை அனுபவிக்கிறார். பாருங்க, அந்த 12 வயசுக்குள்ள இறந்துட்டா. நான் இன்னொரு கேசட்ல சொல்லலான் இருக்கேன். So there are 7 layers. நம்முடைய உடம்பு 7 விதமான லேயர்ஸ், அதன் அடுக்குகளை கொண்டு. பிசிக்கல் பாடி, சைக்கலாஜிக்கல் பாடி, மென்டல் பாடி, எத்ரிக் பாடி,
இப்படி 7 விதமான லேயர் இருக்கு. உள்ளே இருந்து அந்த உயிர் பெரியும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லேயராக போகும். அப்போ ஒவ்வொரு லேயருக்கு ஒரு அனுபவம் உண்டாகும். அப்படியே வெளியில் போயிடும். அப்படி 7 லேயர் தாண்டி வெளியில் போன ஆவியை இயேசு போய் அந்த ஆவியை திருப்பி கூப்பிட்டு 7 லேயர் உள்ள டிராவல் பண்ணி மறுபடியும் செட் ஆகிட்டார். ஏன் உட்காந்துட்டார். நமக்கு முட்டாள்தனமா இருக்கு. கடவுளுக்கு அவர் படைச்சவர் இல்லையா? அவர் படைச்சவர் இல்லையா? ஆக தேவனுடைய வார்த்தை உலக மக்களுக்கு முட்டாள்தனமாக இருக்கும். ஆனால் அது மகா பெரிய ஞானம் உள்ளது. இப்போ ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க. இப்ப அந்த வார்த்தையை சொல்ற உங்களுக்கு வழங்கும். பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 23 வாசிங்க பாருங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பவுல் சொல்றார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். அந்த வார்த்தை கவனிங்க. யூதருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். அடுத்ததுதான் முக்கியமான வார்த்தை. 1 கொரிந்தியர் 1:25. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது, பைத்தியகாரத்தனம் தானே. யூதருக்கு ராஜா எங்க பிறந்திருக்காரு? அரண்மனையில் இல்லை, பெத்லெஹேமில் ஒரு குக்கிராமத்தில். பைத்தியகாரத்தனம் தானே. 100 வயசு ஆம்பளை 90 வயசு கிளவி உனக்கு புள்ள பிறக்கும். பைத்தியகாரத்தனமான வார்த்தை தானே. செத்து போய் ஜில்லிட்டு கிடக்குது, தூங்குறா, டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு ஏசு சொன்னார். பைத்தியகாரத்தனம் தானே. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. எப்படி இருங்க? 100 வயசு ஆபிரகாமுக்கு 90 வயசு சாராளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஞானம் தானே, மனுஷருடைய ஞானம் இல்லைங்க, பிறக்கும். தேவனுடைய ஐடியா பைத்தியமா இருக்குது. ஆனா எது ஜெயிச்சிச்சு? அதான் ஜெயிச்சிச்சு. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு பைத்தியமா தோணுது, நம்முடைய வார்த்தை நமக்கு ஞானமா இருக்குது. அப்போ தேவனுடைய பைத்தியம் நம்முடைய ஞானத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமா இருக்கிறது. ஆக foolishness of God, foolishness of God is greater than the human wisdom. மனுஷனுடைய ஞானத்தை விட தேவனுடைய foolishness, பைத்தியக்காரத்தனமான ரொம்ப பவர்ஃபுல்லான. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஒன்று முடிக்கிறேன். ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு 2 நிமிஷம். என்னன்னா, கீழே சிந்தாமணின்னு திருச்சியில் ஒரு இடம். அதில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் நான் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு சின்ன இடம் தான், பட் ஃபுல் பேக்ட். எல்லா இடத்துலையும் மக்கள் நிறைஞ்சு வெளியில் உட்காந்துருந்தாங்க. அப்போ இந்த ஆபிரகாம் சாரால் வயதானவனாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு குழந்தைய கொடுத்தாரு. இந்த போர்ஷனை பேசிகிட்டு இருக்கேன். இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் இயல்பாக சொல்கிறேன், அவர் வல்லமை உள்ளவர், கேட்கறது பைத்தியகாரத்தனம் முட்டாள்தனமாக இருக்குது. ஆனால் நம்ம அதை பிலீவ் பண்ணோம்னா, விசுவாசம்னா, தேவன் இன்னைக்கும் நமக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாருன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா. அது ஒரு புது இடம் எனக்கு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. உடனே எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் எனக்கு ப்ரேயர் பண்ண வந்தாங்க. அப்போ ஒரு வயசான அம்மா வந்து அழுது தேம்பி அழுதுட்டு இருந்துச்சு. என்னம்மா, என்ன விஷயம், ஏம்மா அழுகுறீங்க, என்ன விஷயத்தை ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, பாருங்கய்யா, நீங்கள் முதல் தடவை உங்களை இந்த கூட்டத்தில் பார்க்குறேன். வயசான ஆபிரகாமுக்கும் வயசான சாராளுக்கும் கடவுள் புள்ள கொடுத்தாரு. பைத்தியகாரத்தனமாக இருக்க, நம்ப முடியாமல் இருக்கு, ஆனாலும் கொடுத்தாருன்னு நீங்கள் ரொம்ப விளக்கி நல்லா சொன்னீங்க. எனக்கு நான் ஏன் அழுதேன்னா, இந்த மீட்டிங்க்கு நான் வரும்பொழுது என் மருமகளை வான்னு கூப்பிட்டா வரவே முடியாதுன்ட்டாவ. ஏன்னா என்னுடைய மருமகளுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. எங்கெங்கேயோ நாங்கள் போயிட்டு பார்த்துட்டோம், இல்லையா.
வந்து அவ கேட்டானா எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நம்பிக்கையா இருப்பா, ஒரு குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுப்பாரு, இப்போ அவ வரல அதுக்கு அழுகுறான்றான். நான் சொன்னேன் அதனால என்னம்மா அவங்க வராட்டி போனா நீங்க நம்புறீங்களா என்ன? ஐயா நான் நம்புறேன் ஐயா, அவெல்லாம் வரணும், நீங்க நம்புறீங்களா? நம்புறேன். அப்போ வாங்க ஜெபம் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணோம். அப்போ அந்த காலத்துல இப்போ செல்லுலாம் இல்லையே, இதுதான் லேண்ட்லைன் தானே. ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோவுக்குன்னு அல்பத்தனமும் ஒரு போய் சொல்ல முடியாது இல்லை, நம்ம அப்படி ஒன்றும் தேவையில்லை, இல்லை அப்படிலாம் அதெல்லாம் அவசியம் இல்லை. ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன அது நினைவில்லை, 2 மாசமா 3 மாசமா எனக்கு நினைவில்லை. உதாரணத்துக்கு 3 மாதம் வச்சுக்கோங்க, அது முன்ன பின்ன இருக்கு. அப்போது லேண்ட்லைன் தான், என் வீட்டில் லேண்ட்லைன் கிடையாது. என்னை கூட்டிகிட்டு போனார்ல அந்த வீட்டுக்கு, ஒருத்தர் ப்ரேயர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணார்ல, அவர் என் வீட்டுக்கு வந்தார். கிறிஸ்டபர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தெரியல, சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அவர் சொன்னார், அந்த அம்மா மருமகளுக்கு வீட்டில் மறுபடியும் ஜெபம் பண்ணிங்களே, அடுத்த மாதம் போய் டெஸ்ட் பண்ணாங்க, கன்சீவ் ஆகிட்டாங்க, 2 மாதமோ 3 மாதமோ அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆளே ஸ்பாட்டில் ஆளே வரல. சாரிங்க, சாரி. என் வாழ்க்கையில் என்னுடைய சின்ன அனுபவத்தில் நான் லாஜிக்காக சிந்திக்கணும், பகுத்தறிவாக இருக்கணும். 5 சென்ஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நான் பூமியில் செய்யணும். ஆனால் நான் ஏசுவாமி கிட்ட வந்துட்டேன், தேவனிடத்தில் வந்துட்டேன், அவரோட கிருபையாக உறவு கொண்டுட்டு இருக்கிறேன். உங்களோட நான் பேசணுமா, ரீசனிங் தேவை, 5 சென்ஸ் தேவை. உலகத்தில் சில காரியம் செய்யணுமா, பகுத்தறிவு தேவை, லாஜிக் தேவை. ஆனால் ஜீவன் உள்ள படைச்ச ஒரு கடவுள்கிட்ட நான் போகும்போது இந்த ரீசனிங், இந்த லாஜிக், இந்த ஞானத்தை விட அவருடைய பைத்தியம் மகா பவர்ஃபுல்லானது. ஆகவே தான் ஒரு தாய் முதல் குழந்தை, அவளுக்கு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டான். முதல்ல பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. அடுத்த குழந்தை ஆண் குழந்தைன்னு ஆசைப்பட்டான், அடுத்ததும் பெண் குழந்தை. அடுத்த குழந்தை ஆண் குழந்தை, அதுவும் பெண் குழந்தை. 4வது ஒரு குழந்தை கன்சீவ் ஆச்சு, இதுவும் பெண் குழந்தை இருக்குன்னு கிராமத்தில் அதையும் இதையும் சாப்பிட்டு கருக்கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ரொம்ப சேஃப்டிக்காகி மோசமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, ஒன்று குழந்தைலாம் டிஸார்டர் ஆகிருக்கும், வயிற்றுலே டிஸார்டர் ஆகிருக்கணும், குழந்தை செத்து போயிருக்கணும், அது ஒரு காப்பாற்றினா தாய் செத்து போயிடணும், 2 என்னாச்சும் ஒன்று தான் செய்ய முடியும்னு பிரசவ நேரத்தில் பெரிய குழப்பம். கடைசியில் நர்ஸ் ஓடி வந்து சொன்னான், ஆச்சரியமாக இருக்குங்க, குழந்தை நல்லா அழகாக பிறந்திருக்கு, அம்மாவும் நல்லா இருக்காங்க. எங்கள் அந்த புருஷனால் நம்ப முடியல. அவர் ஓடி வந்து முதல்ல கேட்ட கேள்வி, குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டார். குழந்தை நல்லா இருக்குன்னாரு. பெட்லேருந்து வேற எங்கன்னு மாற்றி போடலையேன்னாரு. இல்லைங்க, இந்த குழந்தை தான்னாரு. ஏன்னா டாக்டருடைய சர்டிஃபிகேட் தாண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதான் நான் இதை பேசுறதுக்கு தகுதி இருக்குமா இருக்காதா? கொஞ்ச நாச்சும் எனக்கு ஒரு அருகதை இருக்குமா இருக்காதா? ஆகவே தான் இன்னைக்கும் கடவுள் என்னோட பேசினது, எரேமியாவே தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு என்ன கட்டளை அதை நீ பேசுவாயாக. பார், இன்றைய தினம் பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் ராஜ்யங்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் உண்பதாக நான் உன்னை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொன்னார். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், தன் உயிரை பணைய வைத்து பல வருஷமாய் கர்த்தருடைய ஊழியத்தை அவமானத்தோடு எதிர்ப்போடு செய்கிற என் மதிப்பிற்குரிய தேவதாசர்கள், உங்களுக்கு மிக அன்போடு சொல்லுகிறேன், கலங்காதீர்கள். இந்த உலக போக்கில் எத்தனை சிந்தைகள் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, உங்கள் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் இந்த உலக மக்களுடைய ஞானத்தை காட்டிலும் அவருடைய பைத்தியமாய் தோன்றுகிற வாக்கு தத்துவம் ஜீவன் உள்ளது. அது உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கொடுப்பதாக. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்த்து, வணக்கம் கூறி வாழ்த்து. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.